பேங்க் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த லோன் வாங்கிட்டு திருப்பி கட்டலைன்னா ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கு, இல்லைன்னா ஒரு கருத்து எப்பயுமே பரவிக்கிட்டே இருக்கும். அடிப்படையில் அதுவும் கோவிட் டைமில் இந்த கேள்வி, இவ்வளோ மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்க, இருந்தாலும் இவங்க கொடுத்த லோனுக்கு வட்டி கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மனுஷன் வாழ்றதா இல்லையா அப்படின்ட்டு பயங்கரமான ஆர்குமெண்ட். அப்போது ஒரு சிம்பிள் கொஸ்டின் இந்த பக்கம் வந்து வைக்கணும். எஸ், நீங்கள் லோன் வாங்கினீங்க, உங்களால் வட்டி கட்ட முடியல. அதே சமயத்தில் பேங்க்கில் கோடிக்கணக்கான பணத்தை வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. பேங்க்னால அவங்களுக்கு வட்டி கட்டாமல் இருக்க முடியுமா அந்த காலகட்டத்தில்? ஏன்னா பேங்க் வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து டெபாசிட் வாங்கி இன்னொருத்தருக்கு லோனாக கொடுக்குறாங்க. ஸோ டெபாசிட்டருக்கு அந்த அமௌண்ட்டுக்கு ஃபுல் பாதுகாப்பு வங்கி ஊழியர்கள் தான், பேங்க் தான் வந்து அதுக்கு பாதுகாப்பு. ஸோ இந்த இடத்துல இந்த முக்கியமான கேள்வியை நம்ம கேட்கறதில்ல. லோன் வாங்கி திருப்பி கட்டலன்னா பேங்க் கடுமையாக இருக்குது. ஆனால் என்ன நடந்தாலும் சரி, எவ்வளோ கடுமையான ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, கொரோனா மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, உலகம் ஃபுல்லாக பிஸ்னஸே நடக்கலனாலும் சரி, வங்கிகள் கரெக்டாக டெபாசிட்டுக்கு வட்டியை கரெக்டாக தந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். ஏன்னா வங்கி மேலே மக்களுக்கு இருக்க நம்பிக்கை போயிடும். ஸோ இதுதான் இந்த பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. பேங்க் ரன்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் ஒரு ஆள் டெபாசிட் பண்ணியிருக்காரு, அவர் பணத்தை திருப்ப வாங்க வராரு, அவரால் பேங்க் அந்த பணத்தை வந்து பேங்க்னால திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் அந்த வங்கி திவால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒரு வங்கி எந்த சமயத்துலையுமே ஒரு வாடிக்கையாளரோட பணத்தை திருப்பி கொடுக்குற சூழ்நிலையில் இருக்கணும். செகண்ட் வந்து அவங்க கொடுத்த டெபாசிட் மணிக்கு வட்டியும் கொடுக்கணும். இது லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த லிக்விடிட்டியை எப்படி என்ஷோர் பண்ணுறது? நான் கரெக்டாக வட்டியை வாங்கினா மட்டும்தான் என்னால் லிக்விடிட்டி என்ஷோர் பண்ண முடியும். ஸோ பேங்க் கடுமையாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக யோசிச்சு பாருங்க. நீங்கள் டெபாசிட் பண்ண பணத்துக்கு என்னைக்குன்னா பேங்க் வட்டி கட்ட தவறினால் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா?